ஜீராருக்கு உங்களை வரவேற்பது நான் ஹசீஃப். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய 113வது பிறந்த தினம் இன்றைய தினம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது என்று கூட கூறலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு வகையான வாக்குறுதிகளை முன்வைப்பது வழக்கம். அதில் முத்தாய்ப்பாக தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்பது அவர்களுடைய ஒரு வாக்குறுதியாக அமைகின்றது. இது அரசியல் கட்சிகளினுடைய கொள்கை அனைத்து கொள்கையை சார்ந்த அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்தில் இதுவரை அமைந்த ஆட்சிகளில் காமராஜர் ஆட்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு காமராஜர் ஆட்சியினுடைய அந்த காலத்தில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களை இன்று நாம் திரும்பி பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னர் இன்றைய தினம் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துவிடலாம். காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சிலைக்கு அமைச்சர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எடப்பாடி பழனிசாமி, திருமதி வளர்மதி, மேயர் சைதை துரைசாமி மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே வாசன் தலைமையில் அக்கட்சியினர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். மாணவர்களும் இளைஞர்களும் பெருந்தலைவர் காமராஜரை முன்மாதிரி தலைவராக எடுத்துக்கொண்டு அவருடைய நேர்மை, எளிமை, தூய்மை, கடின உழைப்பை பின்பற்றி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். விருதுநகரில் உள்ள காமராஜரின் நினைவு இல்லத்தில் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜராமன் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் காமராஜரின் மணிமண்டபத்திலும் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தூத்துக்குடியில் நடைபெற்ற காமராஜர் பிறந்த தின விழாவில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாகர்கோவிலில் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாலை அணிவித்தனர். காமராஜர் உருவம் பொறித்த தபால் தலை மற்றும் நாணயத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என அப்போது அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். பெருந்தலைவர் காமராஜருடைய தபால் தலைகளையும் நாணயங்களையும் வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசையும், பெருந்தலைவர் காமராஜருடைய வரலாற்றை தமிழ்நாட்டினுடைய அனைத்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு பாடமாக வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் காரைக்காலில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட ஆட்சியர் திரு பல்லவன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ். கொள்கைகளை மறந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் காமராஜரை சொந்தம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்று பேச இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடன் நெருங்கி பழகிய, குறிப்பாக காமராஜர் அவர்களுடன் நெருங்கி பழகிய மூத்த செய்தியாளர், மூத்த பத்திரிகையாளர் கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். ஐயா, உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னதன்படி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் காலங்களில் மக்களை சந்திக்கும் பொழுது பல்வேறு வகையான வாக்குறுதிகளை முன்வைப்பது வழக்கம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தமிழகத்தில் நாங்கள் காமராஜர் ஆட்சியை படைப்போம், காமராஜர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று இந்த ஒரு வாக்குறுதியை மக்களுக்கு வழங்கும் அடிப்படையில் அதாவது காமராஜர் அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது? காமராஜர் ஆட்சி என்பது ஒரு ஐடியாலஜியோ ஒரு தத்துவம் இல்லை. காமராஜர் எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு பிரச்சனைகளை அணுகினார், எவ்வாறு மற்ற அரசியல் கட்சிகளை நடத்தினார், இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெறுவதுதான் காமராஜ் ஆட்சி என்ற பிரிஸ்கிரிப்ஷன். இதை தனியாக எடுத்து ஒரு கட்சி செய்ய முடியாது. இந்த 113வது ஆண்டு விழாவில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் வித்தவுட் எக்ஸப்ஷன் எல்லா கட்சியுமே காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. காமராஜர் ஆட்சியை பற்றி கொண்டு வந்து அதை நான் அப்புறம் சொல்கிறேன். காமராஜர் எப்படி நடந்து கொண்டாருங்கிறத தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன்
ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். அரசியல்வாதிகளிலே ஒரு நல்லவர், நல்லவர்களுக்கு நடுவிலே ஒரு சிறந்த அரசியல்வாதி. இது காமராஜோட பிரிஸ்கிரிப்ஷன். இந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் இருந்தாலோ கட்சிகள் இருந்தாலோ காமராஜர் ஆட்சியை கொண்டு வர முடியும். காமராஜ் ஆட்சியில் என்ன நடந்தது? கரப்ஷன் கிடையாது, நெப்பாட்டிசம் கிடையாது, ஃபேவரட்டிசம் கிடையாது. இது எதுவுமே இல்லை. 1-2 சுற்றி காமிக்கலாம். அது அவரோடு இருந்த கேபினெட்டில் இருந்தவங்க செஞ்சுருக்கலாம், மற்றவங்க செஞ்சுருக்கலாம். அவரை பொறுத்த மட்டும் எதுவுமே அவர் பண்ணலை. ஒரு எளிமையான ஆட்சி. தான் காரில் வரும்போது கூட ஒரு எளிமை, அவர் சாப்பிட்ற இடத்துல எளிமை, எல்லாத்துலேயும் ஒரு எளிமை. தேவையின் குறைப்பு, தனக்கு தேவையே கிடையாது. அதிகாரிகளின் அணுகுமுறையின் மாற்றம், இதெல்லாம் இருந்ததுனால அந்த ஆட்சி சிறப்பாக தெரிஞ்சது. அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், உதாரணமாக மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்துக்கு ஒரு ஸ்கீமோ கேபினெட் மீட்டிங்கோ இதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஆடம்பரமாக போடலை. கண்டிப்பாக அவர் கொண்டு வந்த திட்டங்கள் குறித்து நாம் விரிவாக பேசுவோம். அதற்கு முன்னர் நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை முன்வைத்திருக்கிறீர்கள். காமராஜர் ஆட்சி என்பது ஒரு தனியான கொள்கையோ தத்துவமோ கிடையாது, அது ஒரு வாழ்முறை. காமராஜர் எவ்வாறு வாழ்ந்தார், எவ்வாறு எளிமையாக வாழ்ந்தார், அதன் அடிப்படையில் அவருடைய ஆட்சி எவ்வாறு அமைந்தது என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் என்னுடைய மற்றொரு கேள்வியை முன்வைக்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை தொடக்க காலம் தொடங்கியே தனித்தமிழ்நாடு, தமிழகத்திற்கு தன்னாட்சி, இது போன்ற பல்வேறு அரசியல் கோரிக்கைகள் முன்னெழுந்த ஒரு நிலப்பரப்பு. இந்த பகுதியில் காமராஜரால் எவ்வாறு இந்திய தேசியம் என்ற கொள்கையின் அடிப்படையை முன்வைத்து அவரால் தமிழகத்தில் ஒரு சிறந்த ஆட்சியையும் கூட கொடுக்க முடிந்தது? நல்ல கேள்வி. தனித்தமிழ்நாடு, தனி பிரிவு இதெல்லாமே 1947க்கு முன்னால் வந்தது. நீங்கள் காமராஜரோட வாழ்க்கையை தனித்தன்மையாக பார்க்கணுன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ஏரியா, அவர் எப்படி நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினாருங்கும் போது, அப்போது நீங்கள் காங்கிரஸ் கட்சி தான் ஒரு கட்சி, பிரதான கட்சி. அந்த கட்சியை பார்த்திங்கன்னா எல்லாருமே படித்தவர்கள், பெரிய பணக்காரர்கள், எல்லா ஜாதியும் சேர்ந்தவர்கள், இவர்கள்லாம் இருந்து காங்கிரஸ் நடத்தினாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி, சத்யமூர்த்தி, சர சீனிவாசையங்கார், இதை மாதிரி இன்டெலெக்சுவல் ஜெயின்ஸ். நார்த் இந்தியாவில் அதே மாதிரி ஜெயின்ஸ். அதுக்கு நடுவில் விருதுநகருங்கிற கிராமத்திலேருந்து பிறந்து ஒரு 4ஆம் கிளாஸோ 3ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவில் தனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், தன்னுடைய முன்னேற்றம், இது எதையும் முயற்சி பண்ணாமலே அவர் முன்னுக்கு வந்தார். உதாரணமாக அவர் முன்னோட்டத்தின் எண்டு எது தெரியுமா? நேருவே அவரை கூப்பிட்டு நீ தான் அடுத்த காங்கிரஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன காலம் இருந்தது. அது அவர் முயற்சி பண்ணலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பிரசிடெண்ட் ஆகணும்னு அவர் முயற்சி பண்ணலை. ஒரு 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 குறிப்பிட்ட மாநிலத்தில் அனைத்து மக்களாலும் அறியப்பட்டவர், அனைத்து மக்களாலும் விரும்பப்பட்டவர் என்ற தகுதி மட்டும் நேரு அவர்கள் காமராஜர் அவர்களை அழைத்து காங்கிரசினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் என்று கூறுவதற்கு காரணமாக அமைந்திருக்குமா? அதை தாண்டி அவர் தேசிய அளவில் அவருடைய முகம் காங்கிரஸில் இருந்த மற்ற முக்கிய தலைவர்களால் எவ்வாறு பார்க்கப்பட்டது? அவருடைய பண்பு எவ்வாறு பார்க்கப்பட்டது? தேசிய அளவிலேயே காமராஜர் பல பேர் விரும்பினாங்க. உதாரணமாக பீகார் அன்றைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர்ஸில் எடுத்துட்டாக்க ராய், பிசி ராய் பெங்கால், இவெல்லாம் காமராஜருடைய ஒரு நிலைப்பாட்டை ரொம்ப விரும்பியவர்கள் அவர்கள். நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துனீங்கன்னாக்கா அவருக்கு ஃபுல் சப்போர்ட் சத்யமூர்த்தி அவர் தான் இருந்தார். அவர் ஒரு பெரிய காங்கிரஸ்காரர் அவர் இருந்தார். நீங்கள் அவருடைய திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸுக்கு யார் பிரசிடெண்ட் ஆகுது, ராஜகோபாலாச்சாரியா அல்லது காமராஜா, வாழ்க்குள்ள போட்டி. அந்த போட்டியில் காமராஜர் சப்போர்ட் பண்ணது சத்யமூர்த்தி, முத்துராமலிங்க தேவர், இவங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க. ராஜாஜி சைடில் சி சுப்பிரமணியம், அண்ணாமலை பிள்ளை, இதை மாதிரி ஆட்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. காமராஜோட அரசியல் சாணக்கியத்தை பற்றி ஒரு இன்சிடென்ட்ஸ். மதுரையில் டிவிஎஸ் திறக்கணும். அந்த டிவிஎஸ் தரத்துக்கு டிவிஎஸ் சுந்தரமையங்கார் காமராஜை தலைமை தாங்க கூப்பிட்றார். ராஜாஜியை பிரசிடெண்ட், காமராஜர் திறக்கிறதுக்கு கூப்பிட்றார், ராஜாஜியை பிரசிடெண்ட் ஆகிறதுக்கு கூப்பிட்றார். போகும்போது பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் திருப்பரங்குன்ற மாநாடு நடக்க போகிறது. அதில் தான் யார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாகவும் முதலமைச்சராக வரப்படுறாங்கிற முடிவு எடுக்க நேரம். அந்த நேரத்தில் காங்கிரஸ் 2ஆக உடஞ்சிருக்கு. அப்போது ராஜாஜி எதிர்த்து பேசுகிறார். சுந்தரமையங்காருக்கு வயசாச்சுன்னு சொல்லிவிட்டு அவர் பிள்ளைகள் அவரை தள்ளி வைக்கக்கூடாது. சுந்தரமையங்கார் இங்கே வந்து இதையெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகள் எப்போ தவறு பண்ணுகிறார்களோ அந்த தவறை அவர்கள் திருத்தி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மறைமுகமாக தனக்கு வயசாகிவிட்டது என்று தள்ளிவிடாதேன்னு. காமராஜ்
தொடக்க விழா ஆரம்பிக்கும் போதே சொன்னார், ஐயா ராஜாஜி சொன்னதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். சுந்தரமையங்காருக்கு இருக்கக்கூடிய மரியாதையும் மதிப்பும் எந்த விதமும் குறையக்கூடாது. ஆனால் அவர் இங்கே இருப்பதை விட சொக்கிய குலத்தேவர் பங்களாவில் இருந்து கொண்டு தன் மகன்கள் எப்படி வேலை செய்கிறார்கள், நன்றாக செய்கிறார்களா, எப்படி செய்கிறார்கள் என்று உற்று நோக்க வேண்டுமே ஒழிய அவருடைய தினப்படி வேலையில் அவர் ஊடுருவக்கூடாது, அது அவர்களை முன்னேற விடாதுன்னு கூறினார். வெளியே வந்த உடனே ராஜாஜி அக்செப்டட் ஹிஸ் டிஃபீட். இது அவருடைய அரசியலில் சாணக்கியத்தன்மை சொல்ல மாட்டேன், அரசியலில் அவர் முன்னேறுவதற்கான படிகளை அவர் செய்து கொண்டார். கண்டிப்பாக நாம் தொடர்ந்து காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலம் குறித்த பல்வேறு விஷயங்களை பேசுவோம். அதற்கு முன்னர் காமராஜர் குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்த்து விடலாம். பெருந்தலைவர் அத்தனை பேரும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய படிக்காத மேதை. வயிற்றில் ஈரமில்லாதவன் எப்படி படிப்பான் என்று நெஞ்சில் ஈரத்தோடு யோசித்து பள்ளிக்கூடத்திலேயே உணவிட்ட பெரும் தலைவர். மண்ணில் ஈரமில்லாவிட்டால் விவசாயி எப்படி பிழைப்பான் என்று வைகை அணை, சாத்தனூர் அணை, அமராவதி, மணிமுத்தாறு, கிருஷ்ணகிரி அணை என்று அணைகள் பல கட்டியதோடு ஆறுகளுக்கான திட்டம், பாசன கால்வாய்கள் அமைத்தல் என்று நீர் மேலாண்மையில் உச்சக்கட்ட ஆளுமையோடு செயல்பட்ட கர்ம வீரர். பயணிக்கும் நதிநீர் பள்ளம் என்ற குறைபாட்டை பார்த்துவிட்டால் அதை நிரப்பாமல் அடுத்த அடி எடுத்து வைக்காது என்பதைப் போல பள்ளத்தில் இருக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்கு உற்பத்தி திறன் அதிகரிக்க வேண்டும் என்று பல தொழிற்சாலைகளுக்கு வித்திட்ட செயல் வீரர். நேருவின் மறைவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியையும், லால் பகதூரின் மறைவுக்கு பின் திருமதி இந்திரா காந்தி அவர்களையும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்க வழி செய்த கிங் மேக்கர். இப்படி கல்வி கண் திறந்து வைத்த படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர், செயல் வீரர், கிங் மேக்கர் காமராஜர் அவர்களின் 113வது பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து காமராஜர் அவர்களினுடைய ஆட்சியின் சிறப்பு குறித்து பார்ப்போம். அதற்கு முன்னர் 06 ஒரு சிறிய இடைவேளை.